ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் இன்று தியானம் செய்ய போகிற தலைப்பானது திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்பதாகும். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்பதாகும். மேரேஜ், the celebration and also the covenant. வேதாகமத்திலே இந்த தலைப்புக்கான நல்லதோர் ஆவிக்குரிய விளக்கம் ஆதி ஆகமத்தில் மனித படைப்பிலிருந்தே தரப்பட்டுள்ளது. விசேஷமாக நாம் இந்த கொரோனா தொற்று சூழலின் மத்தியிலே நமது குடும்பத்தை, நமது இல்லற சூழ்நிலையை அதிகமாக எண்ணத்தில் வைத்து மிகுந்த கரிசனையோடு தேவ கிருபையினாலே நாம் காலத்தை கடந்து வருகிறோம். ஜெபிப்போமா? கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. பரிசுத்த மரியன்னை பாலன் இயேசு யோசேப்பு, பரிசுத்த மரியன்னை பண்பாய் நடத்தி வந்த இன்ப குடும்பம் போல கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரணி. ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும் திருவேத வாக்கி சுபஞான கீர்த்தனை துத்தியம் பாடவும் சுதனேசு தலைமையில் தூய வீடாகவும் சிறுஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரணி. அன்பின் பரமபிதாவே, தேவரீர் இப்போது நாங்கள் தியானிக்க போகின்ற தியான தலைப்பை ஆசீர்வதித்தாரும் ஐயா. இந்த திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பானது ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய வாழ்விலே சிந்தித்து பார்க்க வேண்டிய அஸ்திவாரமான ஒரு தலைப்பு சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் மகிமை அடையும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது சாக்கிரமெந்தாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. எதிலும் திருவிருந்தை நாம் சேர்ப்பதும் இல்லை. ஏனென்றால் நாம் திருவிருந்தை தனி ஒரு சாக்கிரமெந்தாக கருதுகின்றோம். சாக்கிரமெந்துகள் ஞானஸ்நானம், திருவிருந்து இரண்டு மட்டுமே. திருமணம் தேவனுக்கும் திருமணமாகிய கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள பரிசுத்த உடன்படிக்கையாகும். திருமணமாகிய கணவன் மனைவி இருவரும் தேவனுக்கு முதன்மையையும் பின்பு ஒருவருக்கொருவர் முக்கியத்துவத்தை தந்திடல் மிக அவசியமான காரியம் என்ற அறிவுரையை மையப்படுத்திதான் திருமண நாளிலே தேவ செய்தியானது அளிக்கப்படுகிறது. ஆதியிலே சிருஷ்டிகராகிய தேவன் தான் மண்ணிலே உருவாக்கிய மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை தனிமை தவிர்க்கத்தக்க வகையிலே துணையாய் உருவாக்கி இருவருக்கும் ஆதாம் ஏவாள் என்று பெயரிட்டார். இவர்கள் இருவரும் இசைந்து இணைந்து ஒரே மாம்சமாய் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதுதான் தேவனுடைய உறுதியான திண்ணமான ஒரு எண்ணமாகும். திருமண வாழ்வு ஆதியிலே ஏதேனில் துவக்குவது போல இருக்கும்படியாகவே அது தேவதிட்டமாய் இருந்தது. இரட்சகர் இயேசு கூட கானாவூர் திருமணத்திலே குறைவில்லா நிறைவான வாழ்வை திருமணத்திலே துவக்கும்படியாக ஒரு சாதாரண நீரை அதிமதுரமான திராட்சரசமாக ஆசீர்வதித்தார். மனிதன் குறைவு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இயேசு நிரந்தர
நிறைவானதையே வாழ்வில் அளிப்பார். அன்பானவர்களே, அதன் மறுபெயரே தேவ ஆசீர்வாதமாகும். கானாவூர் திருமண வீட்டில் விருந்தாளியாய் ஆண்டவர் இயேசு வந்தபோது பந்தி விசாரிப்புக்காரர், மணமகன், மணமகள் வீட்டார் அனைவருடைய உள்ளத்திலே பதிவான ஒரு காரியமானது, ஆண்டவர் இயேசு நீரை திராட்சரசமாக மாற்றியதே ஆகும். ஒரு பெரிய அற்புத சாட்சியின் பேராசீர்வாதத்தை அன்று அங்கே ஆண்டவர் இயேசு பதிய வைத்தார். அன்றைய நாளின் சிறப்பு போலவே மனமுடித்தவர் எவரும் நிறைவோடு வாழ வேண்டும் என்றே இயேசு கிறிஸ்துவானவர் இன்றும் என்றும் முதல் தெய்வீக விருந்தாளியாக தமது தூய பிரசனத்தை பொழிகின்றார். அன்பானவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 திருமண வாழ்வின், இல்லற வாழ்வின் ஒரு ப்ளூ பிரிண்டை பத்திரப்படுத்தி பயன்படுத்தி சாட்சி பகர பவுலடியார் அனைவருக்கும் அறிவுரை தந்துள்ளார். பாருங்கள். அதே போல மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 6 திருமணம் பற்றி பரிசேயர் கூட்டத்தார் விவாதவாதம் செய்து வீண் வார்த்தைகளை அலப்பிய போது பரிசேயர் தம் கண்ணில் பிறர்கான தூண் இருக்க, ஆனால் பிறர் கண்ணில் காண முடியாத தூசியை கண்டதாக பறையடித்து புரளி தூசியை கிளப்பினர். இயேசு முன்னரே எல்லாவற்றையும் அறிந்தபடியால் தேவன் இணைத்தவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பார்களாக என்று ஒரே வாக்கியத்திலே அந்த பரிசேயருக்கு பதில் அளித்து வீண் வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கடவுளுடைய வாயினின்று வெளிப்பட்ட பதில் பொருத்தமானதாகவே இருந்தது. அன்பார்களே, அதை புரியாது போல நடித்த பரிசேய கூட்டம் மேலும் பேசியது. உடனே அந்த சமயத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பெற்றோர் முன்வந்தபடியால் பரிசேய பேச்சு பட்டறை சத்தம் ஒரு வழியாய் அடங்கியது. அன்பானவர்களே, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறும்பொழுதுதான் இந்த பரிசேய கூட்டமானது கலைந்து போகும். அதுவரை அவர்கள் ஏதாகிலும் ஒன்றை இயேசுவண்டை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அநேக சமயங்களில் இயேசு கிறிஸ்து சற்று வேகத்தோடு பதில் சொன்ன நேரமெல்லாம் இந்த பரிசேயருக்கு ஏற்ற பதிலை கூறுவதற்காகத்தான். அன்பானவர்களே, விசேஷமாக இந்த திருமணம் ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பை நாம் தியானிக்கும் போது நமக்கு நான்காவதாக கண்முன் வருகின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி, நிறுவ பகுதி, எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரையுள்ள பகுதி. கணவன் மனைவி இடையுள்ள பந்தம் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதி அருமையாய் விளக்குகின்றது. கணவன் மனைவி உறவானது இயேசுவானவருக்கு எப்படி திருச்சபை கீழ்ப்படிவது போல, பயபக்தியாய் இருப்பது போல, இயேசு திருச்சபை மீது அன்பு பாராட்டியது போல, இயேசு தலையாய் திருச்சபை சரீரமாய் இருந்து போல மேன்மையோடு இருக்க வேண்டும். திருமணம் குடும்ப வாழ்வுக்கு வேதாகமத்தில் உள்ள மேற்கோள்களை காட்டினால் மட்டும் போதுமானது. வேதத்திற்கு மிஞ்சி எத்தனை உதாரணங்களை, எத்தனை விளக்கங்களை நாம் திருமண இல்லற வாழ்வுக்காக சொன்னாலும் அந்த அறிவுரைகள் அதிக பலனை கொடுக்காது. அன்பானவர்களே, திருமணம் என்ற தலைப்புக்கு சத்திய வேதத்திலே அளிக்கப்பட்டுள்ள வசனங்களே போதுமானது. நிச்சய தாம்பூலத்திலே, திருமணத்திலே பயன்படுத்தப்படும் மோதிரம், மாலை, தாலி செயின் எதுவும் ஒரு வட்ட வடிவமாய் முடிவில்லாது இணைந்திருப்பதை பார்க்கின்றோம். அதுபோல கணவனும் மனைவியுமாய் திருமணத்திலே ஒன்று இணைந்தவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி
ஒருமன சமாதானம், அன்பு, ஆசிர்வாதம் முடிவடையாமல் தொடர வேண்டும் என்பதே அதில் இருக்கின்ற முக்கியமான ஒரு அர்த்தமாகும், பொருளாகும். திருமணத்தில் இரு வீட்டாரை சேர்ந்த இருவர் கணவன் மனைவியாக திருச்சபை சாட்சிகள் மத்தியிலே ஒன்று இணைகிறார்கள். திருமணம் பந்தமானது நட்புறவை பராமரிக்கும் ஒன்று என்று சொல்வதை விட செயல்பூர்வமாக காட்டுகின்ற பரஸ்பரம் பணிவு, சமாதானம், பரிசுத்தம், கரிசனை இவைகளை சேர்த்து பராமரிக்கும் ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக என்று சொல்லலாம். மேரேஜ் இஸ் நாட் டு மெயின்டைன் friendly relationship between husband and wife, but the oneness, love, happiness, peace, holiness must be maintained in thoughts and actions. தாம்பத்திய வாழ்வு ஒற்றுமை, ஒப்புரவு, ஒப்படைப்பு, ஒழுங்கு, நம்பிக்கை, தியாகம், தெய்வ பயம் என்ற 7 கலந்த வானவில் போன்றது. 7 நிறமும் சேர்ந்து சுழன்றால் தூய வெள்ளை நிறம் மட்டும் தெரிவதை போன்றது. 128ஆம் சங்கீதத்திலே, அந்த திருமண சங்கீதத்திலே அது துவக்கத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படும் கணவன் மனைவி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள், சமாதானம் பெறுவார்கள் என்று காணப்படுகிறது. இந்த 128ஆம் சங்கீதத்துள்ள 6 வசனங்களின் முடிவுகள் யாரை குறிக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கும் பாக்கியவான் கணவர், பாக்கியவதி மனைவியே குறிக்கின்றது. 127ஆம் சங்கீதத்திலே பார்க்கும்போது குடும்ப இல்லற சங்கீதமான இதிலே பார்க்கும்போது இதில் கர்த்தர் கணவன் மனைவி பிள்ளைகள் ஐக்கியம் குறித்து, இணைப்பு குறித்து அழகாக கூறுகின்றார். அதாவது கணவன் மனைவி ஐக்கியம், பிள்ளைகள் இணைந்த வாழ்வு, குடும்ப வாழ்வு ஆண்டவர் இயேசுவுடைய துணை இல்லாவிட்டால் அது நிலைக்காது, அது உறுதியாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது. ஆக உண்ணும் உணவு, உறக்கம், பிள்ளைகள் மூலமாக பெறுகின்ற மகிழ்ச்சி, சமாதானம் கடவுளுக்கு பயப்படும் பயத்தில்தான் வருகிறது என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, திரும்ப நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது அதில் உள்ள பகுதியிலே கணவன் மனைவி இடையே உள்ள உறவு இயேசுவுக்கு திருச்சபை கீழ்ப்படுவது போல என்ற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. அன்பானர்களே, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். மேலறையில் மொத்தம் 120 பேர்களோடு திருச்சபை துவங்கப்பட்டது. ஆனால் திருச்சபை துவங்கும் முன்பே ஏதேனில் ஆதாம் ஏவாளை கொண்டு ஒரு குடும்பம், ஒரு இல்லறம் துவக்கப்பட்டது பார்க்கின்றோம். இனிய இல்லறம் என்ற அந்த இருவார்த்தை அடங்கிய ஒரு வாக்கியமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அநேக முறை காணப்படுகிறது. ஏனென்றால் ஹோம் என்று சொல்வதற்கும் ஹவுஸ் என்று சொல்வதற்கும் ஒரு சிறு வித்தியாசம் காணப்படுவதை பார்க்கின்றோம். அன்பானர்களே, ஏதோ ஒரு வீடு, அதில் ஒரு குடும்பம் என்பது அதை நாம் ஹவுஸ் என்ற ஆங்கில பதத்திலே, வீடு என்ற பதத்திலே பயன்படுத்தலாம். ஆனால் இல்லறம், ஹோம் என்று சொல்லும் பொழுது குடும்ப ஜெபம் என்ற மேற்கூரையோடு, அன்பு, பரிசுத்தம், பணிவு, சமாதானம் என்ற 4 பக்க சுவர்களோடு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அமைய வேண்டும் என்பது மிக அவசியமான காரியம். அதுதான் ஆங்கிலத்திலே ஹோம், இல்லறம் என்று அழைக்கப்பட்ட காரியத்தை பார்க்கின்றோம். மேற்கூரை, பக்க சுவர், அஸ்திபாரம் எல்லாம் கொண்டதுதான் வீடு. ஆனால் அவற்றிலே இயேசுடைய ஆசீர்வாதம், அவரை குறித்த வாசனை அங்கு கலந்திருக்குமானால் அது அதைவிட சிறப்பான காரியமாகும். அன்பானர்களே, ஆனால் இல்லத்திலே உள்ள குடும்பத்தின் அங்கத்தினர் மற்றவருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்து, அதே சமயம் இயேசு
அனைவர் உள்ளத்திலும் இரட்சகராய் தங்கியிருக்கும்படி அமைய வேண்டும். ஏப்ரல் 10 1852 ஆண்டு ஒரு அமெரிக்க பிரஜையை அவருடைய இறந்த உடலை 31 ஆண்டுகளுக்கு பிறகு கப்பலில் நியூயார்க் பட்டணத்துக்கு எடுத்து வந்து அடக்கம் செய்ய ஆயத்தமானார்கள். கடலென கூட்டம், 21 குண்டுகள் முழக்கம், எக்காலம் ஊதி நாட்டின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அவர் யாராக இருக்கக்கூடும் என்று நாம் அனைவரும் யோசிக்கலாம். எழுத்தாளரா, ஒரு பாடகரா, கவிஞரா? ஆனால் 3 தாளந்துகள் ஒன்றாக பெற்று எழுத்தாளராக, பாடகராக, கவிஞராக, இசைஞராக பல்வேறு தாளந்துகள் பெற்று ஹோம் ஸ்வீட் ஹோம் என்ற பாடலை எழுதிய இசையமைத்து பாடிய ஜான் ஹவார்ட் என்பவர்தான் அவர். திருமணத்து தரப்படும் அத்தனை வெகுமதிகளிலும் ஸ்வீட் ஹோம் என்ற வெகுமதி இல்லாமல் இருக்காது ஒரு காலகட்டத்திலே. இன்றைய காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு வெகுமதி அநேகர் அளிப்பதில்லை. அது பழமையாக ஆகிவிட்டது. ஒரு காலகட்டம் 1970 முதல் ஒரு 90 வரை பார்க்கும் பொழுது இந்த ஸ்வீட் ஹோம் என்ற அர்த்தம் கொண்ட வெகுமதிகள் அதிகமாய் கொடுக்கப்பட்டதை நாம் நினைவு கூறலாம். இந்த ஸ்வீட் ஹோம் என்ற 2 வார்த்தை அடங்கிய அந்த வெகுமதியிலே அந்த பாடலை பாடிய அந்த அன்புக்குரிய நபர் அடக்கி ஆண்ட அத்தனை கருத்துகளும் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு இனிமையான இல்லம் என்று சொன்னால் அங்கு ஒரு அமைதி, அளவில்லா அன்பு, எல்லையில்லா மகிழ்ச்சி, தேவ ஆசீர்வாதம், வேதாகம் குறித்த வாசனை, இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று அங்கு நாம் அந்த குறிப்பிட்ட வெகுமதியை பெறுகின்ற நபர் மனதிலே ஏற்றுக்கொள்கிறோம். ஆக இந்த வெகுமதியை கொடுப்பொருள் நோக்கம் அதுதான். அது வெகுமதியை பெற்று வீட்டிலே அவற்றை பொறுத்துடைய அந்த புதிய திருமணமான தம்பதியருடைய நோக்கமும் அதுவாகவே இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று சொன்னால், ஏதேனில் தேவன் எந்த ஒரு திருநோக்கத்தோடு திருமணம் இல்லறம் என்ற வாழ்வை ஆண் பெண்ணோடு அவர் துவக்கினாரோ அந்த அவருடைய விருப்பம் கடைசி வரை நிறைவேற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருத்தல் நலமாகும். அன்பானவர்களே, ஒரு முறை 99 வயது முதிர்ந்த அருமையான ஒரு விசுவாசியை ஒரு போதகர், நடுவயதுள்ள போதகர் விசாரித்தார். அந்த விசாரணையிலே அவர் பல்வேறு காரியத்தை அந்த முதியவர் பகிர்ந்து கொண்டார். இந்த விசாரணை சம்பாஷணை முடிந்த பின்பு அந்த நடுவயது போதகர் 99 வயதான அந்த ஐயாவை பார்த்து, உங்களுடைய இந்த வயதின் ரகசியம் என்னவா இருக்கும் என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார். உடனே அந்த முதியவர், அது ஒன்றும் பெரிய காரியமில்லை, நான் அதிகமாய் சில சமயங்களிலே பேலன்ஸ் இழந்து முதுமையிலே கோபப்படும் போது என் மனைவி அந்த வினாடியே விறுவிறென்று பைபிள் எடுத்து வாசிக்க துவங்குவாள். என் கோபம் அடங்கு வரை அவள் வாசித்துக் கொண்டே இருப்பாள். பிறகு அவள் என் முகத்தை நோக்குவாள். நான் அவளை அழைத்து அவள் அண்டை என்னை மன்னித்துவிடு என்ற வார்த்தையை சொல்லுவேன். அதே போல என் மனைவி பலமான வீட்டு பொறுப்புகள் மத்தியிலே நான் செய்ய முடியாத எல்லா பொறுப்புகளை அவள் செய்கின்ற சூழ்நிலை மத்தியிலே சில சமயம் கோபப்படும் பொழுது நான் உடனே ஆண்டவர் குறித்த பாமாலை கீர்த்தனைகளை என் மனதிலே எந்த அளவுக்கு பயந்திருக்கிறதோ அவையெல்லாம் நான் சந்தோஷமாக பாடுவேன். என் மனைவி கோபம் தணிந்து வந்து பாடல் பாடினது போதும், நான் ஓகே ஆகிவிட்டேன் என்று சொல்லுவாள்.
இப்படிதான் நாங்கள் எங்கள் கோபத்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக மாற்றுகின்றோம். அது எங்களுடைய சரீர வாழ்வுக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. தேவன் அவ்விதமாகவே எங்களை நடத்தி விடுகின்றார். உண்ணும் உணவு மற்ற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் என்று சொன்னார். கடைசியாக மெதுவாக அந்த முதியவர் அந்த போதகர் அருகிலே வந்து ஒரு அருமையான ஒரு அறிவுரையை கூறுகின்றேன். ஒரு போதகராகி உங்களுக்கு ஒரு விசுவாசிய நான் அறிவுரை கூறுகிறேனே என்று தவறாக எண்ண வேண்டாம். இது கட்டாயம் நீங்கள் கேட்க வேண்டிய அறிவுரை என்று சொன்னார். அந்த போதகருக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. சரி, இந்த அறிவுரையிலே 100 ஆண்டுகளுக்கு வாழ்வதற்கு ரகசியம் இருக்கலாம் என்று அறிந்து என்ன ஐயா சொல்லுங்கள் என்று மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டார் போதகர். அந்த 99 வயதான அந்த ஐயா சொல்ல துவங்கினார். ஒன்றுமில்லை, உங்கள் மனைவி கோபப்பட்டு ஏதாவது பேசினால் அதை ஒன்றும் பொருட்படுத்தாதீர்கள். உங்கள் மனைவிதானே சொன்னார்கள் என்று யோசித்து விட்டால் அடுத்த வினாடி உள்ளத்தில் எந்தவித கோபமோ தாழ்வுணர்ச்சியோ ஏற்படாது. அதையே உங்களுடைய மனைவிக்கும் சொல்லுங்கள் என்று கூறினார். அந்த போதகர் கண்களிலே கண்ணீர் தெரித்தது. ஏனென்றால் ஒரு போதகர் குடும்பம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்தால்தான் திருச்சபை சிறப்பாக இருக்கும் என்று அறிந்த அந்த ஐயா கொடுத்த அந்த அறிவுரை அவருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அன்பானவர்களே, அநேக கணவன் மனைவிமார்கள் ஒரு சிறு சிறு வார்த்தைகளாலே மனம் புண்பட்டு கோபப்பட்டு அவர்கள் அநேக சமயங்களிலே தன்னுடைய பேலன்ஸை எழுந்து போகிறார்கள். இந்த தாழ் உணர்ச்சியானது அவசியமில்லை. மனைவிதானே சொன்னார்கள், கணவன்தானே சொன்னார்கள் என்று நினைத்து விட்டாலே அந்த வினாடியே கிறிஸ்தவம் அழகாக பலப்பட்டு வாழும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் என்ற வாழ்வின் ஒரு பகுதி ஒரு துவக்கமாய் இருப்பது மட்டுமல்ல, அந்த திருமணம் குறித்த அறிவுரைகள் நம்ம வாழ்க்கை பரியந்தம் நம்மோடு அதுவும் பயணப்பட்டு வருகின்றது. திருமணம் என்பதின் ஒரு விளக்கம், இரு மனம் ஒரு மனமாக இசைந்து அதனால் அன்பின் நறுமணம் சமுதாயத்தில் பரவி தேவ திருநாமத்திற்கு மகிமை பெருக வேண்டும் என்பதாகும். திருமண நாளுக்கு முன்பு சில ஆலயங்களிலே தரப்படும் ஆவிக்குரிய ஆலோசனை ஒரு கட்டாயமாக ஆகிவிடுகிறது. திருமண நாளிலே தேவ செய்தியோடு தரப்படும் ஆவிக்குரிய ஆலோசனைகள் அந்த திருமண நாள் நேரம் அறிந்து திருமண வீட்டாரின் சூழ்நிலை அறிந்து மிக ரத்தன சுருக்கமாக தரப்படுகிறது. பின்பு உள்ள காலங்களில் வீட்டில் பெரியவர்கள் என்று சொல்லப்படுவருடைய மனப்பக்குவத்தை ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை பொறுத்து வழிநடந்தால் மணமக்களுக்கு எல்லா விதமான அறிவுரைகளும் எல்லா விதமான வாழ்க்கை நெறிகளும் தரப்படும். அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மணமக்கள் மனமாகிய மணமக்கள் கனவு மனைவியாக ஆன பிறகு பகுத்தறிந்து ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் சிறந்த தம்பதியராக இல்லற வாழ்வை மற்றவர்களுக்கு நல்ல உதாரணமாக வாழ வேண்டும். நமது அனுதின ஜபத்திலே எத்தனையோ விண்ணப்பங்களில் நாம் வைக்கின்றோம். அவைகளில் அதிமுக்கியமான விண்ணப்பமானது திருமணத்துக்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதோடு புதியதாக திருமணமான பிள்ளைகள் அவர்கள் வீட்டிலிருக்கின்ற அந்த மணமக்கள் வீட்டாராகிய பெற்றோர் பெரியோருக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் சுவாமி எங்களை உம்முடைய பாதபடியில் வைக்கின்றோம். திருமணம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். திருமணமானது உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் அநேக காரியத்தை கர்த்தாவே திருமறை துணையோடு தியானித்தோம். அன்பின் பிதாவே,
குடும்ப வாழ்வில் இருக்கின்ற அனைத்து வயது தம்பதியாரையும் அவர்களுடைய முழு குடும்பத்தாரையும், பிள்ளைகள் ஆகட்டும், மருமக்கள் பிள்ளைகளாகட்டும், பேர பிள்ளைகளாகட்டும், மற்ற அனைவரையும், அவளை சார்ந்த மற்ற உறவினரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நாங்கள் வாழ்கின்ற காலகட்டத்திலே எங்களை சூழ்ந்து அநேக காரியங்கள், ஆரோக்கியமில்லாத சூழ்நிலை மத்தியிலே எங்கள் குடும்ப வாழ்க்கை, முக்கியமாக கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கை செழிப்பாய் இருக்க தேவதாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த திருநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவி ஆனவராகிய கடவுளுடைய ஆசீர்வாதம், அன்பு, அருள் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பதாக. ஆமேன். இல்லத்தின் தலைவராம் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராம் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராம் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராம் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. கர்த்தர் தாமே அவருடைய திருவார்த்தைகளை ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமேன்.